அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நான் உங்கள் நட்சத்திர ஜோதிடர் கரு முருகானந்தம் பேசுகிறேன். ஆன்லைன் ராமர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இப்போ எடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சந்திர திசை நடக்குது. மனக்குழப்பமாகவே இருக்கு சார். காலையில் ஒரு பிரச்சனை வருது, சாயங்காலம் அந்த பிரச்சனைக்கு தீர்வாகுது. காலையில் ஒரு பிரச்சனை, சாயங்காலம் தீர்வு, சாயங்காலம் ஒரு பிரச்சனை, காலையில் தீர்வு. இப்படி மாறி மாறி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு சார். சளி ரொம்ப உடம்புல பிரச்சனையாக இருந்துருக்கு சார். யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்குது சார். இப்படி சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனை சார், நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சார். எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சந்திர தசை நடக்குது சார். எனக்கு விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கு, நீசம் பெற்று திசையை நடத்துகிறார் சார். இப்படி அஷ்டமாதிபதியாக திசையை நடத்துகிறான் சார், 6ஆம் அதிபதியாக திசையை நடத்துகிறான் சார். சந்திரன் ரொம்ப மனக்குழப்பத்துக்கு காரகன், மனோகாரகன் எல்லாம் சொல்கிறாங்க சார். என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, சந்திர திசை நடக்கிறவங்க முதல்ல காலையில் குளிச்சிடணும். எந்திரிச்சு அவங்க குளிச்சிடணும். முதல்ல தண்ணியை உடம்புல ஊற்றி குளித்து சாமியை கும்பிட்றோம். சந்திர திசைக்கு முதல் தீர்வு இதுதான். புரியுங்களா? அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல். பத்மத் அஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாய. பத்மத் அஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாய ஒரு 3 முறை சொன்னோம். அதே மாதிரி பச்சரிசி தானம் திங்கட்கிழமை நாள்ல தானம். இப்ப ஒவ்வொரு ராசிகள்லையும் இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மேஷத்துல சந்திரன் இருக்கார். மலை கோயில்ல போய் நீங்க உணவு தானம் பண்ணணும். மலை கோயில்ல, அது பழனி மலையா இருக்கலாம், உங்க ஊர்ல மலையில கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் உணவு தானம் பண்ணணும். ரிஷபத்துல இருக்காரு அப்படின்னா திருவண்ணாமலை, அங்க போய் உணவு தானம் பண்ணணும். மிதனத்துல இருக்கார் சார் ஸ்ரீரங்கம், அங்க போய் உணவு தானம். கடகத்துல இருக்காரு சார், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசூர்ல உள்ள சந்திர சூரியேஸ்வரர் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாள் சென்று அங்க உணவு தானம். சிம்மத்துல இருக்காரு சார் அப்படின்னா உங்க குலதெய்வம் கோவிலுக்கு சென்று உணவு தானம் பண்ணும். கண்ணியில இருக்கார், ஒரு முறை திருப்பதி சென்று அங்க உணவு தானம் பண்ணிட்டு. துலாத்துல இருக்கார், ஸ்ரீரங்கம் சென்று உணவு தானம். விருச்சிகத்தில் இருக்கார், முருகன் கோவில் சென்று உணவு தானம். தனுசில் இருக்கார், குரு கோவிலுக்கு சென்று உணவு தானம். மகரத்தில் இருக்கார், சனீஸ்வரன் ஆலயம் சென்று உணவு தானம். கும்பத்தில் இருக்கார், சனீஸ்வரன் ஆலயம் சென்று உணவு தானம். மீனத்தில் இருக்கார், ஆலங்குடியோ திட்டையோ
சென்று உணவு தானம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டில் உள்ளவங்க திங்கட்கிழமை நாளில் உணவு தானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து 7 வாரம் பண்ணிக்கணும். சந்திரன் வந்து நூற்றாயிரம். சந்திரன் அஸ்வினி மகன் மூலத்தில் இருக்கார் சார். அவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு கலந்த உணவு அதை தானம். உணவு தானம் சந்திரனுக்கு வந்து நூற்றாயிரம். பரணி பூரம் பூராடத்தில் இருக்கார். உணவுல முச்சக்கொட்டையை சேர். முச்சக்கொட்டை சாதத்தை உணவா கொடுக்கும். திங்கட்கிழமை நாள்ல அது யாருக்கு வேணாலும் நீங்க கொடுக்கணும். கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல சந்திரன் இருக்கார், வேதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா கோதுமை சாதம் அல்லது கோதுமை கலந்த சாதம் இல்லைன்னா பூரி கூட வாங்கி கொடுக்கும். அது ஒரு உணவு. சப்பாத்தியோ பூரியோ வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு வந்து சந்திரனுடைய அந்த எஃபெக்ட்னஸ் குறையும். ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் இருக்கார். உணவு திங்கட்கிழமை நாளில் உணவு அது தயிர் சாதம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கோ கீழ்நிலை ஊழியர்களுக்கோ நீங்கள் செய்யலாம். அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் இருக்கு சாம்பார் சாதம் தானம். திருவாதிரை சுவாமி சதயத்தில் இருக்கார். சாதத்தோட ஒரு வடை மிதுவடை தானம் திங்கக்கிழமை. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் இருக்கார். கொண்டக்கடலை சாதம். கொண்டக்கடலை குழம்பா வச்சு சாதத்தை கூட நீங்க ரெடி பண்ணி கொடுக்கணும். அடுத்து பூசம் அனுசம் உத்தரட்டாதியில் இருக்கார். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எள்ளு கலந்த சாதம் அல்லது சாதம் கொடுத்துட்டு ஒரு எள்ளு உருண்டையை வாங்கி தான். அடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதியில் இருக்கார் சந்திரன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை பயிர் கலந்த சாதம். இது நானும் மொத்தத்துல சந்திரன் வந்து எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் உணவு தானம் பண்ணி நன்மை நடக்கும். அடுத்து சந்திர தசை நடக்குது சார், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் சார், ஆனால் பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா, துர்க்கை பட்டீஸ்வரம் ஆலயம் திங்கட்கிழமை நாளில் சென்று அங்க உழவார பணி செய்யும். சந்திர தசை நடக்கிறவங்க சார் எனக்கு பக்கமா உள்ள ஊர் ஏதாவது பாருங்க சார். கொடுமுடி பக்கம், கொடுமுடி உங்களுக்கு பக்கமா இருந்துச்சு. இது துர்க்கைங்கிறது சாமிமலை கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ளவங்க அங்கே போய் கும்பிடலாம். இப்போ வந்து கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் வந்து அங்க போய் திங்கட்கிழமை நாள் அங்க உழவார செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சந்திர தசை நூற்றாயிரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல உள்ள பெருமாள் கோவில், அந்த கோயில்ல போய் உழவார பணி செய்யும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கோமாதாவுக்கு வந்து பசுமாட்டை வீட்டுல கொடுத்து கோமாதா பூஜை பண்றது. துர்க்கை பட்டீஸ்வரம் பக்கத்துல இருந்தா போகலாம், கொடுமுடி மகுடேஸ்வரர் பக்கத்துல இருந்தா போகலாம், பெருமாள் கோவில் பக்கத்துல இருந்தா போகலாம், அல்லது பசுமாடு உங்க ஊர்லயே இருக்கும். திங்கட்கிழமை நாள்ல கூப்பிட்டு அதை கோமாதா பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சந்திர திசை உங்களுக்கு நல்லதொரு திசையாக மாறும் என்பதை சொல்லி நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.